தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சபை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். சர்ச். அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அநேக ஜனங்கள் இன்று சபை என்றால் ஒரு கட்டிடம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். வேதம் சபையை குறித்து போதிப்பது இது அல்ல. சபை என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான எக்லிசியாவில் இருந்து வருகிறது. அதற்கு ஒரு கூடுகை அல்லது அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. அதற்கு அவரே தலையாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியர் 1 21 வசனம் முதல் 23 வசனம் வரை அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றிலும் நிரப்பருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது பெந்தேகோஸ்தே நாளில் இருந்து கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளால் உருவாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சபையின் நோக்கம் என்ன? அப்போஸ்தலர் 2 வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபமும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சபையின் நோக்கம் வேதாகமத்தில் உள்ள உபதேசங்களை போதிக்க வேண்டும். சபை விசுவாசிகள் ஐக்கியம் கொள்கிற இடமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டும். சபை ஜெபிக்க வேண்டும். சபை சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் சபை கடைபிடிக்க வேண்டியவை. ரோமர் 12 9 முதல் 13 வசனங்களை பார்க்கும்போது, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை எதிர்த்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்தில் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சபை எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கொருவர் சபையில வருகிறவர்களை கனம் பண்ண வேண்டும். அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சபை ஊழியம் செய்ய வேண்டும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சபை ஜெபிக்கிற இடமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்கள் உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சபை அந்நியரை உபசரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சபை என்பது இயேசுவால் நிறுவப்பட்டது. மத்தேயு 24 வசனத்திலே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும். சுவிசேஷ ஊழியம் செய்யாத சபை முதுகு எலும்பு இல்லாத சபை. சபை கிறிஸ்துவினுடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொரு சபையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இது ஒவ்வொரு சபையின் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சபைதான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19 7 முதல் 9 வசனங்களை பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடன் சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். சபை திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே விசாரிக்க வேண்டும். யாக்கோபு 1 27 வசனத்திலே திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதிருக்கும்படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்னாக சுத்தமான பக்தியா இருக்கிறது. பிரியமானவர்களே, சபை தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன பிறகு சபை நிற்கிறது. இன்னைக்கு அநேக அரசியல் தலைவர்கள் தோன்றி மாண்டு போனார்கள், ஆனால் சபை நிற்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவோ பெர்சிக்யூஷன், எவ்வளவோ பாடுகள் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் சபை நிலைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே பிரியமானவர்களே, ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை நடத்தி வந்தார். அந்த சர்ச்சு ஒரு ஆத்தை கடந்துதான் அந்த சர்ச்சுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது அந்த சர்ச்சிலே காலையிலே ஜனங்கள் ஆராதிக்க ஆற்றை கடந்து சென்றிருக்கிறார்கள். அங்கே மாலை நேரம் ஆகிவிட்டது ஆராதனை முடிய. அந்த ஆற்று அவங்க திரும்பி வரும்போது ஆத்தை பார்க்கும், ஆத்திலே வெள்ளம். அங்கே அந்த பயங்கரமான வெள்ளம், யாரும் ஆத்துக்குள்ளாக நடக்க முடியாது, போக முடியாது. இவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனே ஆண்டவர் அந்த போதரிடம் சொன்னார், ஒரு கோலை எடு, அதன் நேராக நீட்டு என்று சொன்னார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சொன்னபடியே அந்த கோலை நீட்டினார். அந்த ஆற்றில அந்த ஆறு அப்படியே தண்ணீர் வற்றி போய்விட்டு ஜனங்கள் எல்லாரும் நடந்து வீடுகளுக்கு சென்றார்கள். ஏனென்றால் பிரியமானவர்களை, இன்றைக்கும்
தேவன் சபையை நேசிக்கிறார், சபை விசுவாசிகளை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபைகளிலே அரசியல், சபைகளிலே போட்டிகள், சபைகளிலே பொறாமைகள், சபைகளிலே சண்டைகள், சபைகளிலே இன்றைக்கு எல்லா அசுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சபையிலே அரசியல் பண்ணுகிறவர்கள் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சபையிலே அரசியல் பண்ணக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர், ஏனென்றால் இயேசுவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரால் நிறுவப்பட்டது சபை. பிரியமானவர்களே, ஆகவே சபையை நேசிப்போம், சபைக்கு ஒழுங்காக செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you, God bless you.